ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 22 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பவும் போல் லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75. ஹெட்டிங்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக அடிப்போம். சரிங்களா, இங்கே டாட் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு வேர்டுக்கு பக்கத்தில் டாட் கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்? அது வந்துட்டு ஷார்ட்டாக இருக்குது, ஃபுல்லாக ப்ரீஃபாக அடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். டெவலப்மெண்ட் MENTன்னு இங்கே வரும். டெவலப்மெண்ட் அப்படின்னு ஃபுல்லாக அடிப்போம். அப்படி ஃபுல்லாக அடிக்கிறப்போ அந்த டாட் வந்துட்டு வைக்க மாட்டோம். சரிங்களா, ஃபுல்லாக அடிச்சிடறோம் இல்லையா, அதனால அந்த டாட் வைக்க மாட்டோம். சரிங்களா, இதுக்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பிரகாரம் நம்ம 65 எடுப்போம். அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 43 மைனஸ் பண்ணுறோம். இந்த வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். கிடைக்கிற வேல்யூ கூட 10 ஆட் பண்ணுறோம். 21. 21வது டிகிரியில் ஆனுவல் அலோகேஷன் ஃபார் ஃபிஷரியஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங் அடிக்கிறோம். இது வந்துட்டு கேப்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் அடிக்கிறோம். சரிங்களா, ஓகே. அடுத்து ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலம்லேருந்து நம்ம எடுத்துப்போம். சரிங்களா, லாஸ்ட் காலம்லேருந்து தான் நம்ம கால்குலேஷன் வந்துட்டு எடுப்போம். கேட்டகரிக்கும் ருப்பீஸ் இன் லேக்ஸ் இதுக்கு வந்துட்டு நம்ம தனித்தனியாக கால்குலேஷன் போடுவோம். அதை நம்ம வந்து கடைசியாக பார்க்கலாம். சரிங்களா, இப்போது இந்த லாஸ்ட் காலமில் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா 7 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா, இங்கே 4 டிஜிட்டு ஹைஃபனு 5, இங்கே 2 நம்பர் 7, எல்லா ஹெட்டிங்குமே 7 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா, அப்போது இந்த லாஸ்ட் காலம்லேருந்து நம்ம பார்க்கணும். லாஸ்ட் காலமில் ஹெட்டிங் 7 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா, இங்கே உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படின்னு பார்க்கணும். வேல்யூஸில் எது பெருசு அப்படின்னு பார்க்கணும். 8 டிஜிட்டில் இருக்கிறதா பெருசு. சரிங்களா, 16,23.50 அப்படிங்கிறது இங்கே வரும் 50. சரிங்களா, அப்போ அது பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டில் இருக்குது. 3, 4, 5, 6, 7, 8 8 டிஜிட். அப்போ இந்த காலமில் எது பெருசு? ஹெட்டிங் 7 தான், உள்ளே இருக்க வேல்யூ 8. அப்போ நம்மளுக்கு 8 தான் பெருசு, அதை தான் நம்ம எடுத்துப்போம். சரிங்களா, இங்கே வந்துட்டு TRSனால் என்ன அர்த்தம்? டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. 1995 96ங்கிறது ஃபஸ்ட்டு வரும். எங்கன வரும்? இங்கே. சரிங்களா, இதை விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு அப்படி 1ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது இங்கே வரும். சரிங்களா, செகண்ட் காலமுக்கு வரும். இது இங்கே தான் இருக்கும். 96 to 97 இதே காலம் தான். 97 to 98ங்கிறது வந்து 3ஆவதா இங்கே வரும். சரிங்களா, அதுதான் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த காலமில் 8 தான் பெருசு, வேல்யூ தான் பெருசு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதுக்கான கால்குலேஷன் என்ன? ரைட் சைட் மார்ஜின் 75 மைனஸ் காலம்லேயே எது பெருசு? வேல்யூ தான் பெருசு, அதோட கவுண்டிங் 8. அது கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணணும். சரிங்களா, ஃபார்மேட் பிரகாரம் இதெல்லாம் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஆட் பண்ணிங்கன்னா 10 மைனஸ் பண்ணிக்கோங்க 65. 65 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க மைனஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்துட்டு 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ காலம்லேயே நமக்கு வேல்யூ தான் பெருசு 8. 8 கூட 2 ஆட் பண்ணலாம் 10 மைனஸ் பண்ணால் 55. அடுத்த லைன் கொண்டு வந்தால் அந்த 55 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க மைனஸ். அடுத்த காலம் பாருங்கள், இதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு ஹெட்டிங் 7 டிஜிட்டில் இருக்கும். உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட் தான் பெருசு, அப்போ வேல்யூ தான் பெருசு. 10 8 + 2 10 மைனஸ் பண்ணுறோம் 45. இது அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க மைனஸ். இப்போ ஃபஸ்ட்டு காலம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு, அப்போ நம்ம அந்த 8 தான் கன்சிடர் பண்ணுவோம். 8 + 2 10 மைனஸ் பண்ணால் 35. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது லைனோட வேல்யூ. லைனோட வேல்யூங்கிறது ஸ்டேட்மெண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேல் பென்சில் வச்சு இந்த கோடு போடுறோம் இல்லையா, இதோட வேல்யூ தான் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? கண்டுபிடிச்ச வேல்யூ கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணணும். அப்போ 65 கூட 2 ஆட் பண்ணால் 67, 55னா 57, 45னா 47, 35 கூட +2 ஆட் பண்ணால் 37. அப்போ இந்த வேல்யூஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அடிக்கிறதுக்கு. சரிங்களா, அடிக்கிறதுக்கு இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இது கிடையாது. சரிங்களா, அப்போ 2 இடத்துல +2 வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஒன்று இந்த இடம், இன்னொன்று இந்த இடம். இதை வந்து மறந்துடாதீங்க. சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்போம் அந்த வேல்யூ இதுலேயே டைரெக்டாக அடிச்சிருப்பாங்க. அப்போது ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் எல்லாமே மாறும், எல்லாமே தப்பாக தான் வரும். இது கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணோம், எப்போவுமே மறந்துடக்கூடாது. சரிங்களா, ஓகே. அடுத்து நம்ம என்ன கால்குலேஷன் பார்க்கணும்? கேட்டகரியும் ருப்பீஸ் இன் லேக்ஸும் பார்க்கணும். கேட்டகரிக்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுக்கணும். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன? இதுதான் லைன் வேல்யூ. இது ஃபஸ்ட்டு காலம் 35 மைனஸ்
லெஃப்ட் மார்ஜின் 10 மைனஸ் பண்ணால் 25 மைனஸ் இதோட கவுண்டிங் கேட்டகரி அப்படிங்கிறது 8 டிஜிட்டில் இருக்குது சரிங்களா. ஸோ அது மைனஸ் பண்ணால் 17 வரும். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம். 17 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 18 மாற்றிட்டு அடுத்த டிஜிட்டாக மாற்றிட்டு 18 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ 9 வரும். 9 ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணோம் இல்லையா, அது கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 19வது டிகிரியில் கேட்டகரி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அடிப்போம். அடுத்து ருபீஸ் இன் லேக்ஸ், இது வந்துட்டு 4 காலமுக்கும் பொதுவாக இருக்குது. ருபீஸ் இன் லேக்ஸுங்கிறது 4 காலமுக்குமே பொதுவாக இருக்குது. அப்போது இந்த 4 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணணும். 4 காலமோட வேல்யூ அப்படிங்கிறப்போ எதை எடுத்துப்போம் அப்படின்னா இதை எடுத்துப்போம் சரிங்களா. 4 காலமோட வேல்யூ நம்ம வந்து இதை எடுத்துப்போம். அப்போது இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 40 வரும் சரிங்களா. 40 வரும் மைனஸ் ருபீஸ் இன் லேக்ஸோட கவுண்டிங் சரிங்களா. ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறோம், ருபீஸ்ன்னு அடிப்போம், ஸ்பேஸ் இன் ஸ்பேஸ் லேக்ஸ், அப்படி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கேயும் ஸ்பேஸ் வராது. அப்போ அதோட கவுண்டிங் என்ன 17. 40ல் 17 போச்சுன்னா 23. 23 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 23 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 24 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், அடுத்த டிஜிட்டாக மாற்றிட்டு சரிங்களா. அப்போ 24 டிவைடட் பை 2 12 வரும். ஓகே, ப்ளஸ் ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 35 ஆட் பண்ணால் 47 வரும். ஃபார்மேட் பிரகாரம் +1ங்கிறத கடைசியாக ஆட் பண்ணணும். 48. 48வது டிகிரியில் ருபீஸ் இன் லேக்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறோம். கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 19வது டிகிரி, கேட்டகரி 19வது டிகிரியில் அடிக்கிறோம். ஓகேங்களா. இப்போது அதாவது எது எந்தெந்த டிகிரி அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போது எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். கேட்டகரி வந்து 19வது டிகிரியில் அடிச்சிடுறீங்க. இங்கே வரீங்க, இங்கே வர்றப்போ இப்போ இந்த காலம்லேயே எது பெருசுன்னு பார்த்தோம், வேல்யூ தான் பெருசு. அது 8 டிஜிட்டில் இருந்துச்சு. சரி, 8 டிஜிட்டில் இருக்கிற அந்த வேல்யூ தான் பெருசு. அப்போ நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன 37. ஃபஸ்ட்டு காலமுக்கு 37. அப்போது 37வது டிகிரியில் 8 டிஜிட்டில் இந்த காலமில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 37 சரிங்களா. ஓகே, இப்போது இதோட கவுண்டிங் என்ன 7, இதோட கவுண்டிங் 8. அப்போது நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். 8 - 7 டிஃப்ரென்ஸ் ஒன்று தான். அப்போது ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் விட்டுருங்க. 38வது டிகிரியில் இந்த ஹெட்டிங் வந்துட்டு அடிக்கணும் சரிங்களா. 38வது டிகிரி. அடுத்த காலமில் நம்ம 47 நம்ம ஃபைன் பண்ணது 47. 47வது டிகிரியில் 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே 47வது டிகிரி. இதோட கவுண்டிங் என்ன 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணுமா. 8 - 7 டிஃப்ரென்ஸ் 1. ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் விட்டுருங்க சரிங்களா. அப்போ 48வது டிகிரியில் இந்த ஹெட்டிங் வந்துட்டு அடிப்போம் சரிங்களா. இந்த ஹெட்டிங் மீன்ஸ் இங்கே இதுதானே இங்கே வரும். ஹெட்டிங் வந்துட்டு இங்கே அடிப்போம் 48வது டிகிரி. அடுத்த காலமில் பார்த்தீங்கன்னா 57வது டிகிரியில் 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 57 சரிங்களா. இது வந்துட்டு இந்த ஹெட்டிங் வந்துட்டு என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணும். 8 - 7 டிஃப்ரென்ஸ் 1. ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் விடுறோம். 58வது டிகிரியில் இங்கே என்ன ஹெட்டிங் வருமோ அதை அடிப்போம். ஓகேங்களா. அடுத்து ஃபைனல் காலம் 67 சரிங்களா. அப்போது 67வது டிகிரியில் 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதை அடிக்கிறோம். ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுறோம். 8 - 7 டிஃப்ரென்ஸ் 1. முதல் டிஜிட்டை விடுறோம் 68. 68வது டிகிரியில் இங்கே என்ன ஹெட்டிங் வருமோ அதை அடிப்போம். இப்போ ஹெட்டிங்கில் எந்தெந்த டிகிரி அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து டபுள் டிக் விடுறோம். ருபீஸ் இன் லேக்ஸ் நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன 48. 48வது டிகிரியில் ருபீஸ் இன் லேக்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறோம். எகெயின் டபுள் டிக் விடுறோம். இது எல்லாமே நம்ம 10வது டிகிரியில் அடிப்போம். ஒவ்வொரு லைனுக்கும் இடையிலையும் நம்ம வந்துட்டு ஸ்பேஸ் விடுவோம். டபுள் டிக் விட்டு தான் அடிப்போம் சரிங்களா. கேட்டகரி ஓங்கிறது வந்து இங்கே வரும் சரிங்களா. யூசின்னா என்ன அப்பர் கேஸ். எதை அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டரில் அடிக்க சொல்கிறாங்க. எதை கேப்ஸில் அடிக்க சொல்கிறாங்க, ஹச்சுக்கு கீழே கோடு போட்டிருக்காங்க. அப்போ ஹச்சை மட்டும் கேப்ஸில் அடிக்கணும் சரிங்களா. ஹவுசிங் லோன்ஸ் ஹச்சை மட்டும் கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும். இங்கே லிங்க் ரோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா.
லிங்க் ரோட்ஸ். இந்த ரோ ஃபுல்லாக இதிலிருந்து இது வரைக்கும் இந்த ரோ ஃபுல்லாகவே இங்கே வரும். ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு அடிச்சுட்டு அந்த ரோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அடுத்த லைனில் லிங்க் ரோட்ஸ் அப்படிங்கிறத ஃபுல்லாக அடிக்கணும். சரிங்களா? அதான் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 5 அப்படிங்கிற வேல்யூ இங்கே வரும். சரிங்களா? இங்கே 9க்கு பதிலாக 3 வரும். இங்கே 3க்கு பதிலாக 6 வரும். இங்கே 36க்கு பதிலாக 50 அப்படிங்கிற நம்பர் வரும். சரிங்களா? இதெல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போது உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி 37வது டிகிரி அப்படிங்கிறது 37வது டிகிரியில் அடிக்கணும்னு பார்த்துட்டோம். 8க்கு கம்மியாக இருக்கும் இல்லையா? இப்போ இது பாருங்கள் 7 டிஜிட்டில் இருக்குது. 1 2 3 4 5 6 7 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அதை வந்து சென்டர் பண்ணக்கூடாது. ஹெட்டிங்கை சென்டர் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி சென்டர் பண்ணக்கூடாது. இது நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் பார்த்தது தான். சென்டர் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிஜிட் வைஸ் அடிக்கணும். சரிங்களா? டிஜிட் வைஸ்னால் எப்படி? இப்போது டாட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. ஓகே, 3க்கு நேரம் 5 வரும், கம்மாக்கு நேரம். அப்போ 5க்கு நேரம் 6 வரும். அப்போ இது 37வது டிகிரியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 38வது டிகிரியில் 7 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு 38வது டிகிரியில் அடிக்கிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 7 டிஜிட்டில் இருக்குது. அதெல்லாம் 38வது டிகிரி. அடுத்து இங்கேயும் 7 டிஜிட் இருக்குது. அப்போ 47வது டிகிரியில் எது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 48வது டிகிரியில் 7 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 48வது டிகிரி. 8 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 57. அப்போ 7 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம 58வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும். 7 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே. சரிங்களா? 8 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 67வது டிகிரி. அப்போ 7 டிஜிட்லாம் 68வது டிகிரியில் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போது வெறும் இப்போ இங்கே இந்த லாஸ்ட் வேல்யூ பாருங்கள், வெறும் 46.11 கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இந்த வேல்யூ கொடுக்கல, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வெறும் 46.11 கொடுத்துருக்காங்க. அப்போ இது இந்த 46 4ங்கிறது எந்த டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும்? இதுக்கு நேராக. சரிங்களா? 67 68 69 70வது டிகிரியில் தான் இது வருது. அப்போ 70வது டிகிரியில் தான் இந்த 46.11 அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி வேல்யூ கொடுக்கல, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 22 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன கொஷின் பேப்பர்ஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு வர வீடியோக்களில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.